நந்தன் மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். மூவி சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பிளாங்காக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தேன். தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ். நாட்டில் என்ன நடக்குது, சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு, கேஸ்ட் பாலிடிக்ஸ் பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் வாட்ச். ஈவன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஹவு த கண்ட்ரி இஸ் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட். இட் வாஸ் ரியலி நைஸ். சில இடத்துலலாம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் வாஸ் ஆசம். இந்த மூவிக்கு இந்த கிளைமேக்ஸ் இல்லைனா மூவி அந்த அளவுக்கு போயிருக்குமான்னு தெரியல. சசிகுமார் சாரோட ஆக்டிங் வந்து இந்நாள் வரைக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தோம். இந்த மூவியில் ரொம்ப சட்டில், ஒரு நார்மல் கேரக்டர், பட் ஆக்டிங் வாஸ் திஸ் லெவல். ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஹீரோயின் கூட ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துருச்சு. அதை ஸ்க்ரீனில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஃபேமஸ் யூடியூபர் ஸ்டாலின் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபஸ்ட் மூவி, பட் அந்த மாதிரி தெரியவே இல்லை. எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் நைஸ். எல்லோரும் வந்து பாருங்கள். மூவி நல்லா இருக்குது. சசிகுமார் சார் நீட்டாக வந்து கொடுத்த ரோலுக்கு வந்து நல்லா நீட்டாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு. மூவி ரொம்ப லேகாகவும் இல்லை. என்ன மெசேஜ் சொல்ல வராங்களோ அது ஷார்ட் அண்ட் கிரிப்ஸ்டாக அந்த 2 hours வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சசிகுமார் சார் நடித்ததில் தி பெஸ்ட் ஃபிலிம் இதுதான். லைக் நேஷ்னல் அவார்டு வாங்குற லெவலுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். அடிக்கடி கூஸ் பம்ப்ஸு, மியூசிக் டைரக்டர், டிஓபி, எடிட்ரு எல்லாருமே உரிச்சிருந்தாங்க வச்சு. லைக் எந்தெந்த இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல மியூசிக் அப்படியே பிச்சு ஏறுறது. லைக் ட்ரெய்லரில் வந்து ஹீரோயின் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஒரு சீனில் ஹீரோயின் திருப்பி அடிப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள மெய்சில் இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது இருந்தா அப்படியே சொல்லும் போதே சில இருக்குல்ல, அந்த மாதிரி சில இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நான் வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் பார்த்து அவர்கிட்டையும் அண்ணன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னேன். நன்றிப்பா அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் தயவு செஞ்சு வந்து பாருங்கள். இது ஜாதி படம் கிடையாது. இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னும் நிறைய தேட்டரில் ஓடணும். டைரக்டர் வந்து இன்னும் பிரபலமாகணும், நிறைய படம் பண்ணணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நந்தன் படம் பார்த்தா சசிகுமார் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சார் செம்மையாக பண்ணிருக்கு. நிச்சயமாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். பிரமாதமான படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் தயவு செஞ்சு வந்து தேட்டரில் படம் பாருங்கள். நந்தன் திரைப்படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சசிகுமார் அண்ணன் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நடுத்தர மக்களோட வழியை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒவ்வொரு வசனங்களும் தெரிக்குது. மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது அண்ணனுக்கு, சசி அண்ணனுக்கு அவார்டு வாங்கி கொடுக்குற படம். நந்தன் படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. சசிகுமார் அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் இதை பார்த்துட்டு எல்லாம் மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா மாறி வரணும். அதான் சசிகுமாரோட கருத்து. சசிகுமார் சீரியஸ் பார்க்க நல்லா சீக்கிரம் வந்து பாருங்க. நந்தன் திரைப்படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் தமிழ் திரையுலகில் வரவே இல்லை. இதே மாதிரி கதாபாத்திரம்லாம் அனைத்து நடிகர்களும் ஹீரோக்களும் இந்த மாதிரி கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கணும். அவ்வளோ அருமையாக சசி அண்ணன் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. இது போல் ஒரு படம் இனி வருமானு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி எல்லோரும் நடித்தாங்கன்னா தமிழ் சினிமா வேறு லெவலுக்கு போயிடும். சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். படம் மிகவும் அருமையாக இருக்குது. நந்தன் படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தில் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் வந்து ஒரு உயர் பதவிக்கு போனாலும் அவங்கள நசுக்கப்படுறாங்கன்ற விஷயத்த ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கதை வந்து அதுதான். படத்தில் வந்து ஜிப்ரன் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சசிகுமார் அண்ணன் வந்து இதை மாதிரி கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கவே இல்லை. படம் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு கேரக்டர் பேஸ்ட் வந்து படம் வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் ஆக்டிங் அப்படி இருக்குது, அருமையாக இருக்குது. படத்தில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பரில் பார்க்குற விஷயங்களை வந்து ஒரு படமாக பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். அந்த படத்தை அப்படி தான் வந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூல் காஸ்ட்டை வந்து ஒடுக்கப்படுறதை மட்டுமே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நந்தன் படம். நந்தன் படம் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சசிகுமார் சாரோட நடிப்பு வேறு மாதிரி இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் பண்ணிக்கிறாரு. எல்லோரும் வந்து தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். நானும் ஒரு சின்ன கேரக்டர் இதில் நடிச்சிருக்கிறேன். 10 வருஷமாக சினிமாவை ட்ரை பண்ணேன். இன்றைக்கி தான் எனக்கு நல்ல அற்புதமாக ஒரு கேரக்டர் அமைச்சு இன்றைக்கி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்னை பார்க்க வச்சார். மக்களெல்லாம் என் சீனும் கொண்டாடுறாங்க. சசிகுமார் சார் நடிப்பு வேறு லெவலில். இது வந்து வலியும் வேதனையும் சொல்லிக்கிறாரு டைரக்டர் சரவணன் சார். நீங்கள் எல்லோரும் வந்து படம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. இந்த படம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா
இது மாதிரி பெரிய இயக்குனர்கள் பெரிய நடிகர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக அரசியலை பற்றி பேசணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா விஜய் வந்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடுவாரா அப்படிங்கிற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்தால் மாற்றிடுவாரா, இவர் வந்தால் மாற்றிடுவாரா, அப்படிலாம் கிடையாது. ஸோ அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார் இயக்குனர் வந்து. விஜய் ஒரு பையன் வந்து ஆன்லைன் ரம்மில் ஆண்டுட்டு இருக்கான், இன்னொரு பையன் வந்து மொபைலில் கேட்டுட்டு இருக்கான். விஜய் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சிலாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். முதல்ல ஒன்றை சுற்றி நடக்கிற அரசியல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நான் சொன்ன மாதிரி தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், இந்த காலத்துலேயுமே இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் வரும். ஆனால் அதுக்காகவே இயக்குனர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை போட்டுட்டார். இது மாதிரி யாரும் கேள்விகள் கேட்டிங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிட்டு நானே போய் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படம் முடியும் போது இப்போ கரண்ட்டில் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான துயரங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வாயிலாகவே காணொலியாக பதிவு பண்ணியிருந்தாருண்ணே. இல்லை ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அவரோட சேர்லேயே போய் உட்கார முடியாத ஒரு அவலம் இருக்குல்ல, ஸோ அதை தான் பதிவு பண்ணுறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்ல வராங்க. குறிப்பாக ஒரு 6 கிராமத்தை போடுறாங்க. இயக்குனர் கடந்த பேட்டியில் சொல்கிறாரு, நான் வந்து திரையில் வந்து ரொம்ப காமிக்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு 6 கிராமத்தை காட்டுறேன். இது மாதிரி இன்னும் ஒரு 150 ஊராட்சி மன்ற தலைவர்களை என்னால் காட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து இயக்குனர் ரொம்ப அழுத்தமாகவே பதிவு பண்ணுறாரு. ஸோ திராவிடம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தது, திராவிடம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, மார்த்தட்டி சொல்கிறாங்கல்ல, உங்கள் திராவிட ஆட்சியில் தான் இது மாதிரியான அவலங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இயக்குனர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். நீங்கள் வந்து பெரியார் கொள்கைகளை மட்டும் வாய் வழியே பேசிகிட்டு இருந்தால் பத்தாது. ஸோ பெரியார் என்னெல்லாம் சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாருண்ணே. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சசிகுமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. குறிப்பாக அந்த அவர் கழிவறையில் போய் விழுகிற காட்சிகள் எல்லாமே வந்து தன்னை அர்ப்பணித்து அவர் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாண காட்சிகளெல்லாம் இவ்வளோ பெரிய இயக்குனர் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் அந்த மக்களோட வழிகளை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை அந்த போயில போட்டுட்டு அந்த கிராமத்தானாவே வாழ்கிறதுலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நம்ம உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு கிராமத்து சைடில் பார்த்த ஒரு தோற்றத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. நல்லா பண்ணியிருக்கிறாருண்ணே. குறிப்பாக அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. காட்சி அமைப்பு, ஒளி அமைப்பு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பாருங்கள். குறிப்பாக அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால இது இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். இளைஞர் சமுதாயத்துக்கு தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். இந்த படம் வந்து வெறும் கருத்தியலான படமாக இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள், காமெடியான விஷயங்களும் நிறையா இருக்குது படத்தில். ஒரு என்டர்டைன்மெண்ட்டான மூவியாக தான் இருக்கும், பாருங்கள்.